கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டுடேஸ் ப்ராமிஸ் verse, Isaiah 62 verse 3. You will be a crown of splendor in the Lord's hand, a royal diadem in the hand of your God. ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். இந்த ஒரு அருமையான வசனத்தை இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறாங்க. ஆர் யூ ஃபீலிங் ரிஜெக்டட்? கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்களா? இந்த உலகத்தையே படைத்த தேவன் நம்ம கிட்ட பேசுற வார்த்தை, அவர் நம்மளுக்காக கொடுக்கிற வசனம், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமா இருப்பாய் என்று. கர்த்தர் நம்மளை அவருடைய சாயலை சிருஷ்டித்தார். இதை நம்ம ஜெனசிஸ் chapter 1 verse 27 பார்க்கிறோம். He created us as his own image என்று பார்க்கிறோம். நம்மளை அவர் தன்னை போல நம்மளை நேசிச்சு அவருடைய சாயலாவே படைக்கப்பட்டவங்க நம்ம. கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை கிருபைகளை நம்மளை நிரப்பி இருக்கிறாரு. அவருடைய பாத்திரமா இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு தன்னுடைய கிரீடம், ராஜாவுடைய கிரீடத்தை நம்ம மேல வைத்து அவர் அழகு பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதுக்கு நம்ம உகந்த பாத்திரமா, ஒரு யூஸ்ஃபுல்லான வெசலா இருந்த அவருடைய மகிமையை நம்ம சுமந்து செல்கிற பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? ஒரு பரிசுத்தமான பாத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. We can't please God without holiness. கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். 1 Peter 1:16 சொல்லுது. அதே போல நம் தேவனுடைய அரோமாவை நம் பரிசுத்தமா இருக்கும்போது நம்ம இடத்துல இருக்கிற அந்த நறுமணம், அந்த அரோமா, அந்த எசன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ் அண்ட் பீஸ் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது என்று நாங்கள் பார்க்குறோம். இந்த வசனத்துல நம்ம ஷைன் பண்ணணும்னா கர்த்தருடைய கிரீடம் நம்ம மேலே இருக்கும்போது அவர் நம்மளுடைய அவருடைய கையில ஒரு அலங்காரமான கிரீடமாய் வளைந்து வைத்திருக்கிறபடியால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக, அது ஒரு மீனிங்ஃபுல் ஒரு லைஃபாக, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான ஒரு பார்க்கறதுக்கும் அவங்களுடைய கனிகள் அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தையும் நம்ம காட்டணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல பிரியப்படுகிறார். இந்த வேலையில கூட கர்த்தர் மிக அருமையாக ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். கர்த்தருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். நீங்க ஒரு வேலை நான் எதுக்கும் உதவாத ஒருத்தன் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுக்குள்ளே நீங்க சோர்ந்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய கண்களை நீங்க ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கீங்கன்ட்டு சர்வ வல்லவருடைய தேவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்போது நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவங்க தெரியுமா? Is opening new doors in your life. கர்த்தர் இதை தான் இந்த நாளிலே சொல்ல இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அதை நன்மையினால் நிரப்ப போகிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த தேவனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இது உங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்கு நீங்க கொடுத்த வசனம் ஏசப்பா. ஆண்டவரே, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று அப்பா நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இதை விசுவாசித்து ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேலையில அப்பா இதை பார்த்து யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இதே போல ஜெபிக்கிறாங்களா கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அலங்கரிக்கும்படியாக கர்த்தாவே, அவங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக கர்த்தாவே, அவங்க எந்த விதத்துல கஷ்டத்துல இருக்கிறாங்களோ கர்த்தாவே, சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க அவங்க வாழ்க்கையில ஒளிமயமான வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை, அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த நாளிலே திறக்கும் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. அதே போல நீர் நிறைவேற்றி தரும்படியாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடி எல்லாம் ஆமென்.